ஒரு கட்டிடம் சொல்கிறது, ஒரு நாணயம் நினைவூட்டுகிறது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தை கௌரவிப்பதாகவும், ரோயல் எக்ஸிபிஷன் பில்டிங் பற்றிய புகைப்பட தகவலை சுமந்து 100 ஆண்டுகள் நிறைவை கூறும் 2001 வெளியிடப்பட்ட ஆஸ்திரேலியாவின் நாணய தகவலுடன் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. முன்பக்க தோற்ற அமைப்பு ராணி 2ஆம் எலிசபெத் அவர்களின் 4வது அதிகாரப்பூர்வ வலது பக்க உருவப்படமே இதுவாகும். இதை வடிவமைத்தவர் இயன் ரேங் பிராட்லி என்பவர் ஆவார். ராணியின் கழுத்துக்கு கீழே IRB என்ற சிறிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். இதில் ராணி முதிர்ச்சியான தோற்றத்துடன் டியாரா எனப்படும் வைர கிரீடத்துடனும் காணப்படுகிறார். அதாவது 1926 ஏப்ரல் மாதம் 21 பிறந்த இவர் 1952 6ஆம் ஜார்ஜ் மன்னர் மறைவுக்கு பின் ஆட்சி பீடம் பெற்ற ராணியாவார். இவர் 1952 தொடக்கம் 2022 செப்டம்பர் 8 வரை 70 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்து தனது 96 வயதில் மரணித்த ராணியாவார். 1952 தொடக்கம் 2022 வரை இவருக்காக பொறிக்கப்பட்ட உருவப்படங்களை அவதானித்தால் இது ராணியின் இளமைக்கால தோற்றத்தை அச்சு பொறிக்கப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. இவரின் 50வது வயது வரையான தோற்றப்படமே இதுவாகும். தலையில் கிரீடத்துடன் 70 வயது வரையான தோற்றப்படத்தையும் வயது மேலான உருவப்படத்தையும் அன்னளவாக குறிப்பதாக அமைகின்றது. ஆங்கில எழுத்துக்களின் எலிசபெத் 2 எனவும் ஆஸ்திரேலியா எனவும் 2001 அச்சிடப்பட்ட ஆண்டையும் குறிப்பதாக அமைகின்றது. மறுபக்க பிரம்மாண்ட தோற்ற அமைப்பு ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் மெல்போர்ன் நகரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பாரம்பரிய ரோயல் எக்ஸிபிஷன் கட்டிடமே இதுவாகும். இது 1880 தொடக்கம் 1888 வரையான காலப்பகுதியில் கட்டப்பட்டதாகும். இது ஆஸ்திரேலியாவின் கட்டடக்கலை வரலாற்றின் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இதை வடிவமைத்தவர் பிரபல கட்டிட கலைஞர் ஜோசப் ரீட் ஆவார். இது இத்தாலிய வடிவமைப்பிலும் பெரிய கும்பம், அகன்ற வளைவுகள், உயரமான தூண்கள் ஆகியவற்றால் தனித்துவம் பெற்றதாக விளங்குகின்றது. இக்கட்டிடம்
உலகளவில் கண்காட்சியை நடத்த தொழில்நுட்பம் தொடர்பான நவீன மையகமாகவும் திகழ்கிறது. இந்த கட்டடத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு 1901 ஆண்டு மே மாதம் 9 ஆஸ்திரேலியாவின் பல மாநிலங்கள் ஒன்றிணைந்து உருவான காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா முதல் கூட்டாட்சி இக்கட்டடத்தில் தான் நடைபெற்றது. இதன் 100 ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையிலே செஞ்சுரி ஆஃப் ஃபெடரேஷன் என்னும் எழுத்துக்களை சுமந்த வகையிலும் 1901 ஆண்டு தொடக்கம் 2001 ஆண்டு வரையான 100 ஆண்டு நினைவில் 20 சென்ட் வடிவில் அற்புதமாக கம்பீரமாக காட்சி அளிக்கிறது நம் கண்முன்னே. இக்கட்டடத்தின் இருபுறமும் விக்டோரியா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மலரான காமன் ஹித் மலர் காணப்படுகிறது. இதை விக்டோரியா மாணவர்களான ரயான் லாட் மற்றும் மார்க் கெனடி என்போரால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்கள் மலரின் கீழ்ப்பகுதியில் காணப்படுகின்றது. நூறு வருட பயணம் 20 சென்டில் நிரந்தரம் என்பதோடு இதன் நிறை 11.31 கிராமாகவும் வட்ட அளவு 28.52 மில்லிமீட்டரும் இதன் தடிப்பு 2.5 மில்லிமீட்டரும் நிக்கல் கலவையுடன் கலந்து செய்த பசுமையான அதிர்ஷ்ட நாணயம் என கூறினாலும் போதாதுதான். ஆண்டு யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாகவும் ஆஸ்திரேலியாவின் வளர்ச்சி, கூட்டாட்சி, வரலாறு மற்றும் கட்டிடக்கலை சிறப்பை எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து செல்லும் ஒரு உயிருள்ள பொக்கிஷமாகும். மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.